வட இந்திய மாடுகளை ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம், சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஃபார்முக்கும் மாடுகள் இருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கோங்க சார்? ஏறத்தாழ ஒரு 2500 கிலோமீட்டருக்கு மேலே 3000 கிலோமீட்டர் வருதுங்க சார். குஜராத், ராஜஸ்தான்லேருந்து கிர்ரு, ஜாகிவால், தார்பார்க்கர், ரெட் சிந்தி, ராத்தி, குஜராத்தில் முரேங்கிற எருமை இனங்களையும் கூட நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க சார். டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது மாடுகளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்து அதை சரியான முறையில் கொண்டு வருவீங்க? ஆமாங்க சார், நல்ல கேள்வி. 2500 3000 கிலோமீட்டர் இப்படி வந்து நிற்காதையே இதை ஓட்டிட்டு வருவாங்களா? இப்படி ஓட்டிட்டு வந்த பின்னாடி மாடுகள் நல்லா இருக்குது எப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பலாம். சந்தேகம் வர்றது இயல்பானது தான். செனையோட இருக்கிற மாடுகள் தான் 6-7 மாதம் இருக்கிற செனையோட மாடு, அதுவும் அந்த மருத்துவர் சான்றிதழ் கொடுத்த இந்த மாடுகள் தான் நாங்கள் கொண்டாடுறோம். நீங்கள் ஒரு புது பண்ணையை ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னென்னலாம் அதுக்கு தேவை, எவ்வளோ அனுபவம் உள்ள ஆளுங்க அதுக்கு தேவைப்படுறாங்க. மேக்ஸிமம் அது இழைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சார். நல்ல உடம்பு பிடிச்சி நல்ல பால் கறவை கொடுக்கும், பிரச்சனை இல்லை. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். சார், நம்ம போன பதிவில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் ஆல்மோஸ்ட் எல்லா மாடுகளும் வந்து விற்பனை ஆகி தான் அங்கிருந்தே வந்தது. மறுபடியும் இந்த பதிவிலையும் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பட் இதுவும் எல்லா மாடுமே விற்பனை ஆகி தான் வருது இல்லைங்களா? கஸ்டமர் வந்து அவங்கள்ட்ட அங்கிருந்தே நம்ம வியாபாரம் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அவங்க விருப்பப்படி தான் மாடு எடுத்து வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க நீங்க. ஆமாங்க சார். சரிங்க, நம்ம இந்த பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்முடைய ஃபார்மை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணு. உங்கள் பேருங்க? என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் சார். இங்கே தின்னப்பட்டியில் காடையாம்பட்டி தாலுக்காவில் ஓமலூர் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறோம். இந்த பண்ணையின் பெயர் ஆசிஸ் நிகாம் டைரி ஃபார்ம். சரிங்க. இதை ரன் பண்ணுறவர் மிஸ்டர் வெங்கடாச்சலன் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்களும் அதை இணைஞ்சி செஞ்சிட்ருக்குறோம். வட இந்திய மாடுகளை ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம், சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார். சரிங்க சார். இன்றைக்கி மொத்தம் 10 மாடுகள் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். என்னென்ன வகையான மாடுகள் எடுத்து வந்திருக்கீங்க சார்? இன்னைக்கு வந்து 2-3 வகையான மாடுகள் தான் எடுத்து வந்திருக்கிறோம். ஒன்று ஜாகிவால், ரெண்டாவது ராத்தின்னு சொல்லுவாங்க, ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்க, மூணாவது ஹெச்எஃப் மாடு ஒன்று கஸ்டமருடைய விருப்பத்திற்கு இணங்க அது கொண்டு வந்துருக்கு சார். நாங்கள் எல்லா வகையான மாடுகளையுமே இங்கே கொடுத்துட்ருக்கோம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஃபார்முக்கும் மாடுகள் இருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கோங்க சார்? ஏறத்தாழ ஒரு 2500 கிலோமீட்டருக்கு மேலே 3000 கிலோமீட்டர் வருதுங்க சார். குஜராத், ராஜஸ்தான்லேருந்து இந்த அங்கேருந்து குஜராத், ராஜஸ்தான்லேருந்து கிர்ரு, ஜாகிவால், தார்பார்க்கர், ரெட் சிந்தி, ராத்தி, குஜராத்தில் முரேங்கிற எருமை இனங்களையும் கூட நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க சார். மாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். இது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது மாடுகளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்து அதை சரியான முறையில் கொண்டு வருவீங்க? ஆமாங்க சார், நல்ல கேள்வி. நாம் வந்து ஒரு 30-50 கிலோமீட்டர் போகவே ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். 100 கிலோமீட்டருக்கே ரொம்ப யோசிக்கிறோம். அவ்வளோ தூரமான இது எப்படி 2500-3000 கிலோமீட்டர் இப்படி வந்து நிற்காதையே இதை ஓட்டிட்டு வருவாங்களா? இப்படி ஓட்டிட்டு வந்த பின்னாடி மாடுகள் நல்லா இருக்குது எப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பலாம். சந்தேகம் வர்றது இயல்பானது தான். நாம நினைக்க மாதிரி இப்ப பகல்லையும் ரன்னிங் கிடையாது சார், பிரயாணம் பண்றது கிடையாது. அவங்க பகல்ல வந்து ஓய்வு எடுத்துட்டு 300 கிலோமீட்டருக்கு ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி மாடுகளை பராமரிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி, அவங்களுக்கு அந்த பண்ணை மாதிரியே இருக்கு, தீனியெல்லாம் போட்டு அதை இலைப்பாரி எல்லாம் அது சரியா இருக்குதான்னு பார்த்துப்பாங்க. லாரி ஓட்டுநர்களும் அவங்களும் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் 6-7 மணிக்கு அவங்க பிரயாணத்தை ஆரம்பிப்பாங்க சார். விடிய காலம் 7-8 வரைக்கும் அவங்க வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு மீண்டும் இப்படி பகல் நேரத்தில் ஓய்வு எடுத்துட்டு இரவு நேரத்தில் வருவாங்க. அதனால தான் மாடுகள் பாருங்க இப்பெல்லாம் நின்றுட்டு நல்லா இதாக இருக்குது, சரியா இருக்குது. அது மாதிரி தான் இங்கே பண்ணுறாங்க சார், பண்ணுறோம் நாங்கள். சரிங்க. ஸோ எல்லாமே வந்து பேப்பர் கூட எல்லாமே கரெக்டாக தானே இருக்குங்க? ஆமாங்க சார். நாங்கள் அதுவும் ஒரு நல்ல கேள்விங்க சார். அதாவது இதை வந்து
அங்கே அரசு பதிவு பெற்ற கால்நடை மருத்துவர், அந்த உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர், அந்த எல்லாருமே சரியான பண்ணை பதிவு பண்ணப்பட்ட பண்ணையிலிருந்து எடுத்து இது பிரயாணத்துக்கு ஏற்றது தான். இன்னொன்று மிக முக்கியமான காரியம், செனை 6 மாதம் 7 மாதம் செனையாக இருக்கிற மாடுகள் தான் அவங்க கொடுக்குறாங்க. செனை இல்லாத மாடுகளை அவங்க கொடுக்கறதில்ல. இவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அல்லது வேற கேரளாவுக்கு ஏதாவது விற்றுருவாங்களா அப்படிங்கிறதுனால செனையோட இருக்கிற மாடுகள் தான் 6-7 மாதம் இருக்கிற செனையோட மாடு, அதுவும் அந்த மருத்துவர் சான்றிதழ் கொடுத்த இந்த மாடுகள் தான் நாங்கள் கொண்டாடுறோம். இது கண்ணு போட்ட பின்னாடி பால் கறவை திறன் வந்து 8 மாதம் வரைக்கும் கறக்கும். ஒரு நாளைக்கு வந்து 8லேருந்து 12 லிட்டர் வரைக்கும் 10-12 லிட்டர் கறக்குங்க சார். ஒரு ஈல்டுக்கு வந்து ஒரு கண்ணு போட்ட ஒரு மாடு 2500 லிட்டர் சராசரியாக கொடுக்கும் சார் நமக்கு. சரிங்க சார். இப்போ 6-7-8 மாதம் வரைக்குமே நீங்கள் மாடுகள் வந்து சென மாடு எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. கண்ணு போடுறது ஒரு மாதம், அதை ஒரு 10-20 நாள் முன்ன பண்ண எடுத்து கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி தான் இருக்குங்களா? எடுத்தா வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வருமா மாட்டுக்கு? அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க சார். ஏன்னா கண்ணு வர வழியிலேயே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து 7 மாதம் 8 மாதம் செனையாக இருக்கிறதுலாம் நாங்கள் எடுத்து கொடுப்போம். ஏன்னா முன்ன எடுத்ததுலையெல்லாம் வந்து கண்ணுக்குட்டியே ஒன்று போட்டு தான் அங்கே கொண்டு வந்தாங்க. நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்தோம். அது மாதிரி எடுக்கிறது குறைவு தான். ஆனால் 6-7 மாதம் கண்ணாக தான் நாங்கள் செனையாக இருக்கிற மாடுகள் தான் எடுத்து கொடுக்குறோம். இப்போ நாட்டு மாடுகள் வந்து கஸ்டமர்கிட்ட அங்கேருந்து வீடியோ ஃபோட்டோ காட்டி அங்கேயே நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் வந்து இவர் வெங்கட் சாரே நேரில் போய் அங்கே வெட்டினரி டாக்டருங்கெலாம் வச்சு பார்த்து எல்லாம் கிளியராக இந்த கஸ்டமருக்கும் இந்த மாடு தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவர் ஃபோட்டோவும் வீடியோவும் அனுப்பி அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காருங்க சார். நீங்கள் ஒரு புது பண்ணையை ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னென்னலாம் அதுக்கு தேவை, எவ்வளோ அனுபவம் உள்ள ஆளுங்க அதுக்கு தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எங்ககிட்ட மாடு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பின்னாடி நாங்கள் 24/7 அது மாதிரி நாங்களும் நீங்க எந்த நேரம் போன் பண்ணாலும் சந்தேகம் கேட்டாலும் நாங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். நல்ல ஆலோசனை கொடுத்து தொடர்ந்து பண்ணைய வெற்றிகரமா லாபகரமா நடத்துறதுக்கு நாங்க உதவி செய்வோம். எப்பவுமே ஒன்ஸ் மாடு வாங்கிட்டா மாடு போச்சு அது மாதிரி செய்யல. அது மட்டும் இல்லாம இந்த மாடுகள் நாட்டு மாடு வளர்க்கறதுனால அரசாங்கத்துல இதுல என்னென்ன சலுகை இருக்குது, கடன் லோன் எவ்வளவு வாங்க முடியும், அப்புறம் அரசு கால்நடை துறை இருக்கு, பராமரிப்பு துறை, வெட்டினரி டாக்டருங்க அரசாங்க டாக்டருங்க இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் உள்ள நாங்க தொடர்பும் கொடுப்போம் சார். நாங்களும் ஆலோசனை சொல்லுவோம். நம்ம மாடுகள் வளர்க்குறதுக்கும் அங்கே மாடுகள் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து ஃப்ரீ ரேஞ்ச் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே வீடியோ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அண்ணா எனக்கு அனுப்பிச்சி விட்டார் அங்கேருந்துங்க. ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குற மாடு தான் எனக்கு அனுப்பிச்சி விட்டது வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் பூமி வந்து பார்த்தா ஒரு மணல் பாங்கான பூமியாக இருக்குது. அங்கே என்ன மேய்ச்சல் இருக்கும், அங்கே இருக்கிற நில அமைப்பு வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அங்கே வந்து கோதுமை விளைவிக்கிறாங்க. அங்கே கோதுமை அந்த தட்டை நுணுக்கி போடுறாங்க, கோதுமை அந்த இதை கூட உடச்சி போடுறாங்க. இங்கே வந்து இந்த புல் சாப்பிடுமா அப்படின்லாம் அங்கே தேவையில்ல. அதனால இங்கேயும் வந்து நம்ம நெல் பில்லு இந்த சோளத்தட்டு இதெல்லாமே சாப்பிடுங்க சார். தவிடும் வைக்கலாம், புண்ணாக்கெல்லாம் வைக்கலாம், தண்ணி நல்லா குடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் இங்கேயும் எந்தவித பெரிய வித்தியாசமும் இல்லை. அங்கே வந்து ஃப்ரீ ரேஞ்ச் வளர்க்குறாங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அங்கே வளர்ற அந்த ஃப்ரீயாக விட்டு வளர்க்குறதுக்கும் இப்போ நாம் வந்து வந்த உடனே கட்டி போட்டுட்டோம். நம்மளும் இல்லை, பொதுவாகவே நம்ம பக்கம் வந்து அதிகபட்சமாக வந்து நம்ம கட்டி போட்டு வளர்க்குறது தான் வழக்கமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணையில் கட்டி ஷெட்டை போட்டு அதில் அதே ஒரே இடத்த மாட்டை கட்டி போட்டு அந்த இடத்துல தீனியை போட்டு அதுக்கு தேவையானது அதே இடத்துக்கே நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டு குளங்குட்டெலாம் தண்ணி காட்டுறாங்க, மேய்ச்சல் முறை அது தேவையானது அதுவே சாப்பிட்டுக்குது, ஒரு ஆள் போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி வளர்கிற மாட்டுக்கும் அங்கே ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சார். அண்ணன் வீடியோவில் நான் பார்த்தேங்க. நல்லா எல்லா மாடுமே சூப்பராக இருக்குது. எல்லாமே அங்கே இருக்கிற மாடுகள் எல்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த மாடு சொல்லலைங்க, பொதுவாகவே அங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு என்னடா லட்டா வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மகிட்ட வந்தால் எப்படி இருக்கும்? ஏதாவது உடல் கொஞ்சம் மெலிஞ்சு தான் மறுபடியும் ஏறுமா, இல்லை எப்படி இருக்கும் அந்த மாடு? அப்படியெல்லாம் இல்லைங்க சார். இப்போ பார்க்குறீங்க, நல்லா பாருங்க, நல்லா யானை மாதிரி நல்லா இதாக சுகாதாரமாக இருக்குது. இதில் மெலிஞ்சு எல்லாம் மீண்டும் ஏறாது. அதே இதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்முடைய பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குது. நாம் நல்லா புல் போட்டு தட்டு போட்டு புண்ணாக்கு தண்ணியெல்லாம் கவனமாக நம்ம பிள்ளைங்களை மாதிரி வளர்த்தனா அது நம்மக்கிட்ட நல்லா அன்பாக இதாகிக்கும், நல்லா சாப்பிட்டு இதாகிக்கும். மேக்சிமம் அது இளைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சார். நல்லா உடம்பு பிடிச்சி நல்ல பால் கறவை கொடுக்கும், பிரச்சனை இல்லை. சரிங்க. இந்த பொதுவாக இந்த மாடுகளோட பால் வந்து
ஃபேட் டெஸ்ட்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? A to Bன்னு சொல்லுவாங்க சார். அதனால இது வந்து பிள்ளைகளுக்கு நல்ல சுகாதாரமாக சத்தானது, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பு வெடிக்கிறதோ அல்லது கோமாரி நோய் இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கும் வராது. அதுக்கு மாடுகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த பாலை குடிக்கிற நமக்கும் எதிர்ப்பு சக்தி கட்டாயம் இருக்கும். அதனால எந்தவித மாற்றம் இல்லை. முன்ன ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்க சார், அங்க வந்து எப்படி இது கயிறு மூக்கணாங்க கயிறு குத்தாதியே விட்டு வளர்க்குறாங்க, இங்க வந்து கட்டி போட்டுறாங்களா? அது என்னன்னா இடம் பற்றாக்குறையினால தான் நம்ம கட்டி போட்டு வளர்த்துறோம். இப்போ உதாரணமா எடுத்துக்காங்க, நம்ம பட்டிக்காட்டில் இருக்கிறோம், விசாலமான இடம் இருக்குது, அலங்காடெல்லாம் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது, போகிறோம் வரோம். ஆனால் பட்டணத்தில் பாருங்க, டவுனில் அவங்க வந்து அப்படியே அட்டைப்பெட்டி மாதிரி குடியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஒரு அடங்கி போயிடுறாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே குறைஞ்சி போடுது. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகாதாரமான காற்று, நல்ல சுத்தமான தண்ணி, காலார நடக்கிறாங்க, நல்ல தூக்கம். இதே மாதிரி தாங்க சார் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. இந்த மாடுகள் வந்து வட இந்தியாவில் நல்லா விட்டு மேய்க்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இடப்பற்றாக்குறையினால தான் என்ன பண்ணிடுறோம், ஒரு பண்ணைக்குள்ள அடைச்சி அது மூக்கணாங்கயிறு குத்தி கட்டி போட்டு தீனி போடுறோம். அதனால இதே உதாரணமா எடுத்துக்காங்க, இப்போ அலங்காட்டில் இருக்கிற கால்நடைகள்லாம் எடுத்துக்காங்க, அதுக்கு எந்த டாக்டர் பார்க்குறாங்க, அது நல்லா தெரியுது, எல்லாத்தையும் சாப்பிடுது. ஆனால் வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம டாக்டர் வர வைக்கிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், இது சேராது அது சேராதுங்கிறோம். அதனால அது சுதந்திரமாக இருந்து இது பண்ணுறோம். நம்மளுக்கு இடப்பற்றாக்குறை இருந்தாலும் இப்படி கட்டி வலிச்சு வளர்க்குறாங்க சார். அதுதான் நல்லது. ஆனால் இது வந்து நாமளும் இப்படி நல்லா இடம் இருந்துச்சுன்னா மேய விட்டு வளர்த்தலாம். இப்போ நம்ம எட்டு அந்த மாடலில் ஏதாவது பாய்ச்சல் குணம் ஏதாவது இருக்குங்களா சார்? அது மாதிரி எதுவும் இல்லைங்க சார். அப்படியே இருந்தாலும் கூட நாங்கள் அதை 2-3 நாள் அல்லது ஒரு வாரம் வச்சு, ஏன்னா பாய்ச்சல் குணம்னு இல்லை, நம்மளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் கொஞ்சம் முழிக்கிறோம் இல்லைங்களா? தெரியாத இடத்துக்கு போனால் யார்கிட்ட பேசுறது என்ன கேட்கறதுன்னு நம்ம கொஞ்சம் முழிப்போம். அதே மாதிரி தான் மாடுகளும் வந்து அந்த இடத்துலேருந்து இங்கே வந்தோடனே அது நம்ம இடத்துக்கு ஒத்து வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். நாங்களும் வந்து ஒரு 2 நாள்னாச்சும் அதை வச்சு பில்லு தண்ணியெல்லாம் வச்சு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொஞ்சம் நம்ம இடத்துக்கு கொஞ்சம் இதாகிற மாதிரி வச்சது பின்னாடி தான் இவங்கக்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் பண்ணுறோங்க சார். சரிங்க. இப்போ அங்கே இருக்கிற மாடுகள் வந்து அதிகபட்சமாக வந்து லாங்குவேஜ் வந்து முழுக்க ஹிந்தி தான் மேபி பேசியிருப்பாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜஸ் பயன்படுத்தி தான் மாட்டோட பழகி இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக மாடுகள் அவங்க கிட்ட பேசும்போது நம்ம தமிழில் தான் பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் இருந்து இப்போ இந்த வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த மாடை வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு ஹிந்தியில் சம்திங் சொன்னாங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி அந்த மாடு வந்து இருந்துச்சுங்க. ஸோ இறங்குறதுலேருந்து நடக்கிறது வந்து அந்த ஃபாலோ பண்ணாச்சு. பட் நம்ம புதுசாக தமிழில் பேசும்போது இந்த மாடுகளுக்கு புரியுமா என்ன இது எப்படி நம்ம இது ஒரு வித்தியாசமான கேள்விங்க சார். ஏன்னா மாட்டுக்கு மனுஷனுக்கு தாங்க சார் பாஷை மொழி, மாடுகளுக்கு எந்த வித பாஷையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அது இங்கிலீஷ்ல பேசினாலும் ஹிந்தியில பேசினாலும் தமிழ்ல பேசினாலும் கூட, ஆனா அதுக்கு சுருக்கமா கட்டளை இடணும். அதுக்கு ரொம்ப மிரட்டக்கூடாது, அல்லது தடி எடுத்து அடிக்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாது. அது அன்பா கொஞ்சம் 2-1 வார்த்தையில சொன்னா அது கேட்டுக்கும், புரிஞ்சுக்கும் சொல்ல வரீங்க இல்லைங்களா? நிச்சயம் புரிஞ்சு நம்ம பண்றத அது புரிஞ்சுக்கும். தமிழ் அந்த லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, மொழி முக்கியம் கிடையாது. புரிஞ்சுக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம் அது உணர்ச்சியா புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சரிங்க சரிங்க. நம்முடைய பண்ணையின் பெயர் ஆசிஸ் நிகாம் டைரி ஃபார்ம். இது வந்து தின்னப்பட்டியில் காடையாம்பட்டி தாலுக்காவில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க சார். இந்த மாடுகள் தொடர்ந்து ஏற்கனவே எடுத்த மாடெல்லாம் கொடுத்துட்டோம். அடுத்ததும் கொஞ்சம் முன்பணமாக பதிவு பண்ணவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். முன்பணம் கொடுக்காதவங்களுக்கு ஒரு மாடு வாங்கியிருக்கிறோம், ரெட் சிந்தின்னு சொல்லி. அதனால் நீங்கள் சீக்கிரம் இதை அந்த நம்பருக்கு வரும், அதில் இது பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த மிஸ்டர் வெங்கடாஜலம் தொடர்பு கொள்வாருங்க. சரி சரி, நன்றி.